Hi students, welcome to our academy. Sir, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சாம்பியன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அதுக்கான எல்லா क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அந்த வீடியோக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல PDF ல வந்து லிங்க்ல வந்து क्वेश्चन பேப்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चन பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத போறீங்க. அந்த டெஸ்ட்ல வந்து எழுதக்கூடிய மார்க்கை நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேங்களா? சார் இந்த சாம்பியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்ற காரணம் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சில குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். குரூப் 4 வந்து டார்கெட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 2025ல் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வேலை வாங்கணுன்றதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சார் பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான எல்லா ஒரு ஆர்வமும் அவங்களுக்குள்ள இருக்கலாம். சரிங்களா? அவங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா அவங்களுக்கு எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எல்லாமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே சரிங்களா அவங்க டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படித்து நான் வந்து குரூப் 4 அடுத்த வருஷம் 2025 ஜூலை 13ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம். ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும்போது அந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் நீங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா சார்? அப்போது சார் சில பேர் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் காலேஜ் போகிறோம் சார், சில பேர் வந்து நாங்கள் ஒர்க்குக்கெலாம் போயிருக்கோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நான் சார் நாங்கள் 10 மணிக்கு கொஸ்டின் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். சில எழுதலாம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே லான்ச் பண்ண போகிறது வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20ஆம் தேதினா நாளைக்கு அப்படின்னா 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லான்ச் ஆக போகுது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முதல் ரவுண்டு 1ல் சார் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி அண்ட் யூனிட் 8 தான் இருக்க போகுது. இது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சரிங்களா. முதல் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஜாகிரஃபி சரிங்களா ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டினும் சரிங்களா யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு 50 கொஸ்டின் இருக்க போகுது. டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்க போகுது. சரிங்களா? இந்த 100 கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கான மார்க்கை வந்து கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லான்ச் ஆனது பிறகு ஈவினிங் வந்து 5 மணிக்கு சரிங்களா ஈவினிங் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8ல் இருக்கக்கூடிய சரிங்களா 50 வினாக்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆனது கொடுக்கப்படும். மறுநாள் வந்து ஈவினிங் சரிங்களா 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு யூனிட் 8 கொடுக்க போகிறாங்க. 21ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஜாகிரபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆனது கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போது 2 டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆனது கொடுக்கப்படும். சார் முதல்ல டெஸ்ட் எழுத போகிறீங்க சார், டெஸ்ட் எழுதிட்டேன் சார், அதில் வந்து ஆன்சர் கீலாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் செக் பண்ண போகிறீங்க இல்லைன்னு சொல்லலை சார். செக் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கலாம் சார். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வினாக்கள் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி வந்து டிஎன்பிசியில் கேட்ட வினாக்களுக்கு எப்படிலாம் சார் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி அவங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்கான்றதெல்லாம் நாங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாம் ஹாலில் நம்ம இப்படி கேட்டால் நம்ம இப்படி பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கான ஒரு இதுலாம் சொல்லப்படும். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அந்த வீடியோ அந்த எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணுங்கள் சரிங்களா. திரும்ப சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் ஜாகிரஃபி இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF-ல லிங்க்கில் இருக்குது சரிங்களா. அந்த டெஸ்ட் நம்பர் 1ல் ஜாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் சார் என்ன சார் 6வது புக்கு 7, 8, 9, 10, 11 சரிங்களா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் வந்து ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 10th புக்கை முதல்ல படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஜாகிரஃபிக்கு முதல்ல 10th புக்கு சரிங்களா நல்லா படிச்சுங்க. அடுத்து யூனிட் 8ல் சார் யூனிட் 8 டாபிக்ன்றது டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? 14 முதல் 18 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கே சார் கேட்க போகிறாங்க புக்குன்னு தான் கேட்க போகிறாங்க குரூப் 4ல். அதில் 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சி என்ற ஒரு டாபிக் இருக்கும், மக்கள் கிளர்ச்சி என்ற ஒரு டாபிக் இருக்கும் 8th புக்கில் சரிங்களா. வேர் டு ஸ்டடியில் தெளிவாக இருக்கும், நோட் பண்ணுங்கள். அடுத்து 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திற்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால எதிர்ப்புகள் என்ன சரி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நடந்த தொடக்க கால எதிர்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 11வது புக்கிலேயே இதுக்கான டாபிக் இருக்கும் சரிங்களா. 11வது புக்கில் இதே டாபிக் 18வது லெசனில் இருக்கும் 11வது புக்கில் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 8th புக்கை படிக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் 10th புக்கை படிச்சதுக்கு அப்புறமா தான் நீ +1 புக்கே நீ தொட போகிறேன். டைரெக்டாக +1 புக்கை படிச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும்னா முடியாத ஒரு விஷயம். குரூப் 4 என்பது SLC தரத்தில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் தான். அப்போ முதல்ல வந்து பள்ளி பாடத்தை முக்கியம் சொல்லியிருக்காங்க. 8வது புக்கையும் 10th புக்கையும் படிச்சுனா என்ன பண்ணும் +1 புக்குக்கே போகணும். அப்போது வேர் டு ஸ்டடின்றது போன வீடியோவில் இருந்து இது PDF-ஆக இருக்குது, அதை டவுன்லோட் பண்ண போகிறீங்க சரிங்களா. சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடியும் போது அதுக்கான நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்ல போகிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்துட்டுமே அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ரொம்ப ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுன்ற ஒரு விருப்பமே இருக்காது. சார் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கம்மியாகிடுச்சு
அடுத்த டேஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சார் பண்ணணும் சார், ஸ்கூல் புக்கை படிக்க போகிறேன், திருப்பி ரிவிஷன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க ஷெட்யூலில். அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்குது. அந்த 6-7 மாதங்கள் வந்து நல்லா யூஸ்ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ல் ஒரு ஜூனியர் அசிஸ்டாவோ இல்லை விஓஓ சரி நல்ல டாப் ரேங்க் எடுத்தால் ஓகே சார். இல்லை சார் நான் எதுனா ஒரு ஜாப் கம்பல்சரி வாங்கிடணும், டைப்பிஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? எங்களோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.